ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் முஷோகு டென்சேயோட சீசன் 2 எபிசோட் 1 பார்க்க போறோம். 2 days அவங்க அம்மாவை தேடி வந்திருப்பான் இல்லையா, ரிமோட்ல இருக்க வடக்கு நிலங்களுக்கு வந்திருப்பான். கார்கோல 3 ஆம்பளைங்க பெட்டிங் கேம்ஸ் விளையாண்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வச்சு சாராவை காட்டுவாங்க. பெட்டிங் விளையாண்டு இருக்க அதே வண்டியில தான் ரூடியஸும் இருப்பான். அவனை பார்க்க டிப்ரெஸ்டாவே தான் இருக்கும். சுசானே அண்ட் சாரா தான் முன்னால உட்காந்துருப்பாங்க. சாரா ரூடியஸை பெருசா கண்டுக்க மாட்டா. சுசானே இதை அங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் அழுத்துக்கிட்டே தான் வர. என்னதான் ஆச்சுன்னு கேட்டா பயவுள்ள எப்பவும் போல அவனுக்கான சிரிப்பை கொடுப்பான். பொண்ணுக்கு ஷாக் ஆகவும் சாரி கேட்பான். சுசானே நார்த் சைடே வந்தேன்னு கேட்டா ரூடியஸ் உங்களுக்கு என்ன அதுல கவலைன்பா. அவ இது ரொம்ப ஆபத்தான இடம், உன்னை பார்த்தா எங்களை போல அட்வென்ச்சர் மாதிரிலாம் தெரியல, நீ மேஜோ என்னமோ இருந்தாலும் நீ சின்ன பையன் தானன்பா. ரூடியஸ் நீ கேட்கற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இருக்கான்பா. சாரா தான் லைட்டா கடுப்பா இருப்பா. இதுக்காக சுசானே நல்ல விதமா நடந்துகிட்டு அவகிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீன்னு கத்தி விட்டுருவா. சுசானே அவன் சின்ன பையன் தானே விடுன்பா. ரூடியஸ் இவளை பார்த்தான்னு நினைக்கும் போது சுசானே கிட்ட சாரா இவன் நேத்துல இருந்தே ஒரு மாதிரி காண்டு தானே நீ கவலைப்படுற, எதுக்கு இவன் இப்படி பண்றான்பா. ரூடியஸ் ஃபிட்டோவால டெலபோர்டேஷன் பிரச்சனை வந்துச்சுல, அதுல என் அம்மாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள தேடிதான் வந்திருக்கன்பா. இடமே நிசப்தமா இருக்கும். சாரா இருந்தாலும் ரூடா இருக்கிறது காரணமான்பா. சுசானே இது பெரிய இடம் எப்படி கண்டுபிடிப்பேன்பா. ரூடியஸ் செய்ய முடிஞ்சதை செய்ய வேண்டியதான்பா. அவ லீட் ஏதாவது இருக்கான்னு கேட்டா ரூடியஸ் சைலண்டா இருக்கதை பார்த்துட்டு பேசாம அந்த லாத்லாண்ட்ஸை பத்தி உனக்கு சொல்லிட்டான்பா. அவனும் சரிங்கவன். அவ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏழை நாடுதான், ஆனாலும் இங்கேயும் 3 கிரேட் மேஜிக்கல் நேஷன்ஸ் இருக்கு. இங்க இருக்க கிங்டம் ஆஃப் ரனோவா மேஜர்ஸை ட்ரெயின் பண்றதுல பயங்கரமானவங்க. த டச்சி ஆஃப் நெரிஸ் சிறந்த மேஜிக்கல் இம்ப்ளிமெண்ட்ஸை தயாரிப்பாங்க. அப்புறம் த டச்சி ஆஃப் பெஷராண்ட் ஆர்கேன் ரிசர்ச்ல சிறந்தவங்க. நாங்க இதுல கடைசி பக்கம் போறோம். அவங்க எல்லாரும் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எல்லாம் மந்திரத்துக்காக. இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் உனக்கு புரிஞ்சுதான்பா. ரூடியஸும் தலையாட்டுவான். ஒன்ஸ் கார்கோ வர வேண்டிய இடத்துக்கு வரவும் சுசானே அண்ட் சார் அவங்க டீமோட போயிருவாங்க. ரூடியஸ் இடமே ரொம்ப சில்லுன்னு இருக்குன்பா. இதுக்கப்புறம் ரூமை புக் பண்ண போனதும் அவங்க டாக்குமெண்ட்ல சைன் கேட்பாங்க. அவன் சைன் பண்ணிட்டு காசை பத்தி எதுவும் கேட்காம 1 மாசத்துக்கு வேணும்ட்டு காசை போட்டு போயிருப்பான். அங்க இருக்க மேனேஜரே ஷாக் ஆயிருப்பான் அதை பார்த்து. அவன் ஒன்ஸ் அவனுக்கான ரூம்குள்ள போனதும் உள்ள வெளிச்சம் வராத அளவுக்கு ஜன்னல்லாம் சாத்திட்டு எரிஸ் முடிய கையில வச்சுட்டு நான் அவனை மிஸ் பண்றேன்னு நினைப்பான். டக்குனு இல்ல ஹார்ட் பிரேக் ஆனனால வரல, இங்க நான் ஜெனித்தை தேடி வந்திருக்கேன்ட்டு எந்திரிச்சு வந்திருப்பான். இதுக்கப்புறம் கில்டு போனா சின்ன பையன் வந்திருக்காண்டான்ட்டு லைட்டா ஓட்டுற போலதான் இருக்கும். அவன் பார்ட்டியை விட்டு வெளியே வரணும்னு பேட்ச கொடுப்பான். எல்லாரும் ஒரு வேளை பார்ட்டியில இருக்க எல்லாரும் செத்துருப்பாங்களோன்ட்டு இந்த பையனை பார்த்தா பாவமா இருக்குன்னு பேசிப்பானுங்க. இந்த இடத்துல வச்சு ஒரு ஜாப் அவனே எடுத்துப்பான். கில்ல இருக்க பொண்ணு எந்த டீமோட போறீங்கன்னு கேட்டா அவன் தனியாவேன்பா. அவ இது ஏ ரேங்க் ஜாப், தனியெல்லாம் போக கூடாதுன்பா. 2 days கம்மன் கொடுத்தா என்னன்னு நினைக்கும் போதே அவனுக்கு லைட்டா நெஞ்சு வலிக்கிற போல இருக்கும். பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு கொஞ்சம் நாமலாவான். பார்த்தா சுசானே இங்க வந்துட்டு என்ன ஆர்கியூமெண்ட்னு கேப்பா. 2 days இங்க யாரும் ஆர்கியூலாம் பண்ணலின்பா. அவ நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். அம்மாவை தேட உனக்கு பணம் தேவைப்படுது, அதனால பெரிய வலையா எடுக்கிற, ஆனா அதுலயும் ஆர்வக்கோளரா இருக்கின்பா. 2 days கிட்ட உன்ன பார்த்தாலே தெரியுது ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க. செத்தாலும் பரவாயில்லைங்கிற மனநிலையில இருப்ப போலயே. பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து போனா என்னன்பா. சாரா இந்த விஷயம் பிடிக்காத போலதான் இருப்பா. இதுக்கப்புறம் ரூடியஸை கூட்டிட்டு போவா அவ டீமை பார்க்க. முடிஞ்ச அளவுக்கு டீமோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லான்னு பார்த்தாலும் ரூடியஸ் நான் தனியாவே இருந்துக்கிறேங்கன்பா. ஒன்ஸ் போய் ட்ரிங்க் பண்ற பிளேஸ்ல உட்காரவும் பார்ட்டில ஒண்ணு மண்ணுமா வேலை செய்யறதா நல்லதுங்கிற போல சுசானே பேசும்போது எல்லாரும் ஆமாங்கிற போலதான் தலையாட்டுவாங்க. சாரா ஆமான்னு வெறும் வாயால சொல்ற போலதான் இருக்கும். ரூடியஸ் மனசுக்குள்ள என்ன விஷயத்த சொல்லி பூச பார்த்தாலும் சுசானே என்ன பார்த்து பரிதாபப்படுறான்னு தெளிவாவே தெரியுதுன்னு நினைப்பான். அவ நம்ம டீமா சேர போறோம்ல, உன் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேப்பா. ரூடியஸும் ஃப்ரண்ட் லைன் மேஜன்பா. சுசானே எங்க கூட்டத்துக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு பேக் லைன் பர்சன் தேவைதான்பா. ரூடியஸும் சரி வரன்னு ஒத்துப்பான். சுசானே எப்படின்னா எல்லாமே செட்டில் ஆயிருச்சு, நாளைக்கு காலையில நம்ம போய்க்கலாம் மிஷனுக்கு, நார்த் கேட் கிட்ட வந்துருங்க, போற வழியில நம்ம ஃபார்மேஷன்ஸ் பத்தி பேசிக்கலான்பா. ரூடியஸ் புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு சாராவை பாக்குறப்ப அவ அதுல விருப்பமே இல்லாத போலதான் இருப்பா. சுசானே எதுக்கு இப்படி சலிச்சுக்கிற, நீ என்ன குழந்தையான்னு கேட்டா அவ கொஞ்சம் அமைதியா தான் இறன்ட்டு ட்ரிங்க் பண்ணுவா. அவளை பாக்குறப்ப எரிச பாக்குற போலவே தான் ரூடியஸ்க்கு ஃபீல் இருக்கும். அடுத்த நாள் விடியும் போது கரெக்டா டைமுக்கு நார்த் கேட்டுக்கு வந்திருப்பான் ரூடியஸ். லைட்டா தூக்க கலக்கமா இருக்கும் போது இந்த பக்கம் சில பேர் கிராஸ் அவங்க ஜாலியா பேசிட்டு ரூடியஸ் பவுச்சுக்குள்ள கை விட்டு நிப்பான். சுசானே அவ டீமோட வரப்ப நேத்து எதையும் நீ சரியா கேட்காத போல இருந்துச்சு, பார்த்தா நேரமா வந்து நிக்கிறேன்பா. ரூடியஸ் சீக்கிரமா எந்திரிச்சிட்டா. அதான் என் பேரு ரூடியஸ் கிரேரட், நான் ஒரு மேஜ், நான் ஸ்பெல் சொல்லாமே மந்திரம் போடுவேன்பா. இது கேட்ட பேட்ரிஸ் டிமோத்தி அப்புறம் மிமிர் தான் ஷாக்கா இருப்பாங்க. சுசானே எங்க டீமுக்கு ஒன்னு வரவேற்கிறேன்பா. கை நீட்டியும் பையன் கை கொடுக்காம இருக்கனால சரி பரவாயில்லைங்கிற போல போலான்பா. இதுக்கப்புறம் போற வழியில சுசானே தான் பேர் சொல்லிட்டு நான் கவுண்டர் ஆரோட சப் லீடர், நான் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர்ன்பா. ரூடியஸ் அப்ப நீ லீடர் இல்லையாங்கவா. எல்லாரும் இங்க ஒண்ணுதான் எனக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்பா. டிமோத்தி நான் தான் ஆக்சுவல் பார்ட்டி லீடர், நான் லாங் ரேஞ்ச்ல இருந்து மேஜிக்கல் அட்டாக்ஸ் பண்ணுவேன்பா. மிமிர் நான் இந்த பார்ட்டியோட ஹீலர்ன்பா. பேட்ரிஸ் நான் சுசானே கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுவேன்பா. மிமிர் சாரா வாண்டானுங்கவா.
அவளும் நான் சொல்றேன், நான் அம்பு விடுறவ என்னோடது மிட் ரேஞ்சு, இங்க பாரு தெளிவா சொல்லிக்கிறேன், நீ இருக்கதே எனக்கு பிடிக்கல. சுசானே சொல்லிக்கிட்டதால மட்டும்தான் விடுறேன், உன்னோட சொதப்பலால இங்க யாராவது செத்தா நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்பா. ரூடியஸும் சரின்பா. சுசானே கொஞ்சம் கம்முன்னு தான் வாயேன், ஒரு நாள் நம்மளும் பிரிய வேண்டியது வரும், நீ புது பார்ட்டிக்கு போய் சேர வேண்டியது வரும், இப்பெல்லாம் ஆனா விஷயத்துக்கு வாய் பேசாதேன்பா. அவ நம்ம பார்ட்டி டிஸ்பேண்ட் ஆகுமான்னு கவம். சுசானே நடக்கலாம் தான் நான் சொல்றேன், நீ ஆசுராவில் ஒவ்வொன்னா தேர்ந்தெடுத்து பண்ணதா ரைட்டு, ஆனா இதுக்கப்புறம் இங்க இருந்துனாவது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதேன்பா. ரூடியஸ் நான் இப்போ ஒரு பாடம் கத்து கொடுக்கான மொமெண்ட்ல இருக்கானான்னு நினைப்பான். அவன் கண்ணுக்கு சுசானே கூட சாரா போறத பாக்குறப்ப இளையன் கூட எரிஸ் போற போல இருக்கும், அப்படியே டெப்ரஸ் ஆவான். இதுக்கப்புறம் அவங்களுக்கான டென்ட் அமைச்சிருப்பாங்க. டிமோத்தி நம்ம லஸ்டர் கிரிஸ்லிஸ வேட்டையாட வந்திருக்கோம், அதோட வீக்னஸை பத்தி தெரியுமான்கவும். ரூடியஸ் இருட்டு கரெக்டான்பா. அவன் கரெக்டுங்கவும். சுசானே நம்ம ஸ்ட்ராட்டஜியை ரிவ்யூ பண்ணலாமா? ஒன்ஸ் கிரிஸ்லிஸ பார்த்ததும் ரூடியஸ் அதை லாங் ரேஞ்ச்ல இருந்து டிலே பண்ணிட்டோம், அப்படிங்கும் போது டிமோத்தி அதுகளை தின் பண்ணிட வேண்டியதா மேஜிக் மூலமான்பா. சுசானே க்ளோஸ் ஃபைட்டை நானும் பேட்ரிஸும் பாத்துக்கிறோம், அப்புறம் சாராணி என்ன பண்ணணும்னு தெரியும்லங்கும் போது அவளும் மிட் ரேஞ்ச் சப்போர்ட் கொடுக்குறான்பா. மிமிர ஹீலிங்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்க. மிமிர் சூப் கொடுத்து குடிக்கிறேன்னு கேட்டா கூட வேணான் இருப்பான் ரூடியஸ். டக்குன்னு ஒரு சஜஷன், நம்ம மிடில் இருந்து சப்போர்ட் கொடுக்கட்டான்பா. சாரா அதெல்லாம் உன்னால முடியாதுங்கவும் அவன் அதுல டிலே பண்ணிட்டு அதுகளோட நம்பர்ஸை தின் பண்ண குறுக்க வந்தாரன்பா. சாரா மேஜர்ஸ்னாவே அவங்களோட மானம் முக்கியம் இல்லையா, நீ அவங்கள டிலே பண்ற வேலையை மட்டும் பாத்துக்கிட்டா போதுன்பா. ரூடியஸ் க்ளோஸ் ரேஞ்ச்னாவது போறேன்னா சாரா அம்ப எடுத்து என்ன ஓ முதுகுல விடவா, இங்க பாரு நீ இந்த பார்ட்டி மெம்பர் கூட இல்ல, வாயை மூடிட்டு சொன்னதை செய்யுன்பா. ரூடியஸ் அதுவும் சரிதான்ட்டு அவளை போலவே இருக்கான்னு நினைப்பான். சுஜானே வேலைக்கு போறக்கு முன்னால மூடு இப்படி வச்சுக்காதேன்பா. சாராவும் சாரி கேட்டுட்டு கிளம்பிருப்பா. இதுக்கப்புறம் ரூடியஸ் தனியா இருக்கப்ப டிமோத்தி வந்தவன் சாரா ஒன்னும் கெட்ட பொண்ணெல்லாம் கிடையாதுன்பா. அவன் சரிங்கவும், டிமோத்தி நீ சைலண்டா மேஜிக் பண்ணுவேன்னு சொன்ன, நான் என் டீச்சர் அப்படி பார்த்தது, நீ சொல்றத வச்சு பார்த்தா நீ நல்லா ஸ்கில்டான மேஜ் தான் போலேங்கவும். ரூடியஸ் அதை என் குடும்பத்தை மீட்டு கொடுக்கலேன்ட்டு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் அந்த லஸ்டர் கிரிஸ்லிஸோட கவுண்ட் எடுத்திருப்பாங்க, 20 தான் இருக்கும். சாரா கிட்ட முடிச்சு விட்டுறலாமான்னு சுஜானை கேட்கவும் அவ்வளோ அசால்ட்டுன்பா. டிமோத்தி எடுத்ததும் ஃபயர் மேஜிக் தான் பண்ணுவான், அதுல சிலது தப்பிச்சு வரும் இல்லையா, அதுகளை ரூடியஸ் சேத்துல சிக்க வைப்பான். டிமோத்தி அந்த பக்கம் ஃபயர் மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது சுஜானே இப்படியே போச்சுன்னா விஷயம் பீஸ் ஆஃப் கேக் தான் போலையன்பா. ரூடியஸ்க்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா படும். டக்குன்னு தரையில காது வச்சு கேட்பான். இந்த இடத்துக்கு சில கிரிஸ்லிஸ் வரதை பார்த்துட்டு சாரா இது கருப்பு கிரிஸ்லிஸான்பா. ரூடியஸ் தான் அதுக்கு மேல சேரு இருக்குன்பா. இந்த பாயிண்ட்ல டிமோத்தியை கூப்பிட்டு தப்பிச்சு போலான்னு பாப்பாங்க. ரூடியஸ் முன்னால கை நீட்டி தாக்க போனாலும் மனசுக்குள்ள நம்ம ட்ராப் பண்ணப்பட்டோம், அவ்வளவுதான், மொத்தமா முடிஞ்சது, பரவாயில்ல உயிர் போனா இங்கேயே போட்டோம், இதெல்லாம் எனக்கு அழுத்து போச்சுன்னு நினைச்சிட்டு அப்படியே ஹோப்லெஸ்ஸா நின்றுவான். சுஜனே குறுக்க வந்து அந்த கிரிஸ்லியை தடுத்துட்டு நான் இதுகளுக்கான பொறியா இருக்கேன், எல்லாரும் தப்பிச்சு போங்கன்பா. சாரா அப்பெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுன்பா. இந்த பாயிண்ட்ல கரடிகள் அவங்க எல்லாத்தையுமே சுத்து போட்டுருக்குங்க. பேட்ரி சுஜனை சமாளிக்கிற கிரிஸ்லியை தட்டி விட்டு நீ இங்க இருக்க போறேன்னா எல்லாரும் இங்கே இருக்கலான்பா. மிமிரும் சேர்ந்தே சண்டை போடலான்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல கோஆர்டினேஷனோட தான் ஃபைட் பண்ணுவாங்க. சுஜனே ஒரு கிரிஸ்லி கிட்ட அடி வாங்கி பறக்கவும் மிமிர் தான் ஹீல் பண்ணி விடுவான். அவ திரும்ப வெறி பிடிச்ச மாதிரி எந்திரிப்பா சண்டை போட. இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையா பண்ணிருப்பாங்க, லைக் அவெஞ்சர்ஸ் எண்டிங் பாக்குற மாதிரி இருக்கும். ரூடியஸ் மனசுக்குள்ள பயத்தோட இருக்கவங்க ஏன் ஓடாம சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைப்பான். இந்த பாயிண்ட்ல ரூடியஸ் எதுவுமே பண்ணாம இருந்தாலும் அவனை சுத்தி வர யாரோ ஒருத்தர் காப்பாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அவனே மனசுக்குள்ள இது என்ன ஒரு படப்படப்பா இருக்கு, இது இந்த சிச்சுவேஷன்ல எப்படி சொல்ல, இது எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு நினைப்பான். இந்த பாயிண்ட்ல வச்சு எல்லாரும் சண்டை போடுறத பார்த்துட்டு மனசுக்குள்ள ஆமா அந்த கிரவுண்ட்ல சண்டை போட்டு நிக்கிறக்கும் காரணம் இருக்குல்ல, எனக்கு இப்பதான் எல்லாம் புரிய வருதுன்பான். சுசனே ரொம்ப டயர்டா இருப்பா. சாரா அவளை தூக்கி காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு தான் பாப்பா. ஆனா முன்னால பார்த்தா ஏகப்பட்ட கிரிஸ்லிஸ் வரும். ரூடியஸ் அவன் பாட்டுக்கு அதை எதிர்க்க போவான். சாரா என்னடா பண்றேன்பா. அவன் இது எல்லாத்தையும் எங்கிட்ட விட்டுருங்கன்பா. இந்த இடத்துல வச்சு ரூடியஸ் பயன்படுத்துற அந்த ஃபயர் மேஜிக் கிட்டத்தட்ட பார்க்க ஒரு அணு ஆயுதம் செயல்பட்ட போலதான் இருக்கும். இதுக்கப்புறம் அதுகளோட தோலை வெட்டுற ப்ராசஸ்ல இறங்கி இருப்பாங்க. ரூடியஸ் இந்த இடத்துல தான் கொஞ்சம் மாறின போல இருக்கும். சுசானே ரூடியஸ் கிட்ட நீ மட்டும் இல்லைன்னா நாங்க எல்லாருமே செத்துருப்போன்பா. ரூடியஸ் என்ன இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டு கை நீட்டுவான். இந்த இடத்துல வச்சு ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போலான்ட்டு கிளம்புறப்ப சாரா முன்னால நிப்பா. பார்த்தா நீ எங்க எல்லாத்தையும் காப்பாத்திருக்க, நாங்க உனக்கு கடமைப்பட்டிருக்கோன்பா. ரூடியஸும் ஒரு வார்ம் ஸ்மைலோட இருப்பான். இதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண தோலோட கில்டுக்கு போய் நின்னா அங்க இருக்க கில்ட் மெம்பர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே அவுட் சைடர்ஸா தான் பாப்பாங்க. சுசனே டிமோத்தி கிட்ட தலையாட்டவும் அவன் பாட்டியே அந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஜெயிச்சிருக்கோம், சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்பா. சுசனே நாங்க இங்க புதுசா வெளியே இருந்து வந்திருந்தாலும் எங்களோட புதுமுகங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க கவுண்டர் ஏரோ அப்புறம் இது ரூடியஸ்னு ரூடியஸ முன்னால தள்ளி விடுவா. எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரூடியஸ் ரூடியஸ்னு கத்துவாங்க. டிமோத்தி மிமிர்லாம் வந்து தோல்ல கை போடுறப்பலாம் ரூடியஸ் அவ்வளவு சந்தோஷப்படுவான். இதுக்கப்புறம் ரூம்குள்ள போனவன் ஜன்னால ஃபர்ஸ்ட் டைமா நிக்குவான். நெருப்ப பத்த வச்சுட்டு வார்ம்னஸ்ல உட்கார்றப்ப இப்பதான் எதுக்கெல்லாம் அவன் ஃபீல் பண்றப்ப பவுச்சுக்குள்ள கை போகுதுன்னு பார்த்தா அதுக்குள்ள ராக்ஸியோட பேண்டி இருக்கும். மனசுக்குள்ள நான் சீரியஸா வாழணுங்கிறதையே மறந்துட்டேனேன்னு நினைக்கும் போது வெளியே ஒரு மாதிரி நான் நரகத்துல இருக்க போல இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்ட்டு கதற ஆரம்பிச்சிருவான். அவனை ராக்ஸி தானே ஃபர்ஸ்ட் டைமா வெளியே கூட்டிட்டு போயிருந்திருப்பா. அவனோட டிராமாவை தெரிஞ்சோ தெரியாமலோ போக்கிருப்பா. இது போக அவனுக்கு இந்த உலகத்துல இன்னும் நிறைய முக்கியமானவங்க இருக்காங்கல்ல, அவன் அப்பா அம்மா அவனோட தங்கச்சிக செல்ஃபின்னு எல்லாரும் தூரமா இருந்தாலும் நான் ஒன்னும் தனியா இல்லையேன்னு நினைச்சிட்டு இப்ப வாழ தேவையான விஷயத்த பண்ணலான்னு எரிசோட முடிய கொண்டு வந்திருப்பான்ல, அதை நெருப்புல போட்டு மூவ் ஆன் ஆகிற போல காட்டுவாங்க. மாஸ்டர் என்ன கைட் பண்ணுங்கன்னு கேட்டுப்பான். இந்த இடத்துல த புரோக்கன் ஹார்ட்டட் மேஜ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.